ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் போன பதிவில் நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா? அப்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஜாதக ரீதியாக எப்படியெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அதில் தான் நான் இந்த பதிவு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஜாதகத்தில் பணம் வரும் வழிகள் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாதகத்தில் பணம் தரும் பாவங்கள் அப்படின்னு சொல்லி சில பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா தான் நமக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் வரும். ஓகேங்களா? எந்த ஜாதகத்துலையானாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது தனஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 2ஆம் பாவம் எந்த பாவங்களோட தொடர்பில் இருக்கோ அந்த பாவக ரீதியாக உங்களுக்கு பணம் வரும். லக்ன பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பல வகைகளும் நீ என்னென்ன வகையிலெல்லாம் உங்கள் எண்ணங்கள் இருக்குதோ, எதன் மேலேயெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கோ எல்லாமே பணம் வரும். ஓகேங்களா? நீங்கள் பணத்தை மேலும் மேலும் பெருக்கிறது அப்படின்னா, பணம் இருக்குது உங்ககிட்ட, அந்த பணத்தை எப்படி ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகலாம், எந்த வகையில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த பணம் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. 2ஆம் பாவம், லக்னத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருந்தால் தான் நீங்கள் பணத்தை பெருக்கும் வழிகள் பற்றி யோசனை பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லக்ன பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கணும். ஓகே, அதே போல் 2ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் பாவம் தான் பணம். அந்த பாவமே 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கை நிறையா பணம் எப்போவுமே தீரவே தீராது. எப்போவுமே உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக ஒரு 20,000 ரூபாயிலேருந்து ஜாஸ்தியாக ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் எப்போவுமே கையிலே வச்சுருப்பீங்க. உங்கள் கை கெட்டும் தூரத்துலேயே பணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போது கல்லா பெட்டியில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா அங்கேயே எப்போ இப்படி பணத்தை கையில் எடுத்துடலாம். அந்த மாதிரி வீட்டில் ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா பீரோவில் எப்போவுமே அவங்களுக்கு பணம் இருக்கும். எப்போ போய் அவங்கக்கிட்ட கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2ஆம் பாவம் 2ஆம் பாவத்தையே தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு கையில் அந்த பணத்தை தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது அவங்க பணமாக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. இப்போது ஒரு பேங்க்கில் கேஷியராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க பணத்தை தொட்டே தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா? ஆனால் அது அவங்க பணமாக இருக்காது, பேங்க் பணம். ஆனாலும் அவங்க எப்போவுமே பணத்தோடையே பணத்தை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் அதாவது அது அனுபவிக்கும் யோகம் இல்லாத ஒரு ஜாதகர், அவங்க ஜாதகத்தில் அனுபவிக்கும் யோகம் இருக்காது. அதனால் அது பேங்க் பணமாக இருக்கும். அவங்க தொட்டு மட்டும்தான் அதை பார்க்க முடியுமோ தவிர அதை யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது இல்லாமல் அனுபவிக்கும் யோகம் இருக்கிற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய சொந்த பணமாக இருக்கும். 2ஆம் பாவம் 2ஆம் பாவத்தையே தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு அது சொந்த பணமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 4ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 4ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தான் அடுத்தது, அதாவது வீடு, பணம், கைப்பணம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம். அது கைப்பணம் 2 தொடர்பு கொள்ளும்போது கை நிறையா பணம் வந்துடும். அப்போ அந்த கை நிறையா வந்த பணத்தை அவங்க எப்படி பத்திரப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 4ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவங்க வீடு, காரு, அந்த மாதிரி சுகமாக வாழக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் எல்லாம் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது வீடு கட்டுவாங்க, லோனே போட்டு எதான் பணம் கை நிறைய வருது, மாதம் கை நிறைய பணம் வரும், அவங்க லோன் போட்டு வீடு கட்டிடுவாங்க, லோன் போட்டு கார் வாங்கிடுவாங்க. அந்த காரில் நல்லா வெளியே போயிட்டு வர்றது, அந்த மாதிரி சுகமாக சுற்றுறது அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே 4ஆம் பாவம் 2ஆம் பாவ தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லா விஷயங்களையுமே சூப்பராக பண்ணிடுவாங்க. அடுத்து 6ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 6ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 4ஆம் பாவத்துலேயே ஒரு வீடு, அந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க, ஒரு காரு அவங்க அந்த வெளியே போக வர யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா வாடகை வருமானங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடு திரும்பியும் 2 வீடு இல்லை 10 வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, அல்லது இந்த பெரிய ஒரு காட்டேஜஸ் மாதிரி எல்லாம் கட்டி வாடகை
வாடகைக்கு விடுறது, அந்த மாதிரி விட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு நிறையா பண வருமானம் வரும். ஓகேங்களா. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது தன்னுடைய தேவைக்கும் தாண்டி ஒரு வீடு தேவை போதும், அது 4ஆம் பாவத்திலே கிடச்சிரும். 6ஆம் பாவத்தையும் 2 தொடர்பு கொள்ளும்போது அவங்க தேவைக்கு மீறி இன்னும் சில வீடுகள் கட்டி அதில் வாடகை வந்து அவங்க அந்த வாடகை வருமானத்தையும் அனுபவிக்கிற யோகம் வந்துடும். ஓகேங்களா. மோஸ்ட்லி 6ஆம் பாவம் 2ஐ தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த ட்ராவல் பிஸ்னஸ் எல்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா, காரெல்லாம். அந்த மாதிரி 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கார் அப்படிங்கிறது 4ஆம் பாவம். அதுவே நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கி அப்படின்னா இந்த ட்ராவல்ஸ் மாதிரி காரு, டெம்போ இதெல்லாம் வந்து வாடகைக்கு அனுப்புவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இவங்க 6ஆம் பாவம் 2 4 அப்படின்னு தொடர்பில் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் செய்யக்கூடியவங்களா, அதாவது தேவைக்கு தாண்டி அதையே தொழிலாகவும் செஞ்சு நிறையா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது 2 4 அப்படிங்கிற தொடர்பு 6க்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்க வந்து பெரிய ஃபைனான்சியஸாக, ஓகேங்களா, அதாவது பணம் நிறைய வச்சுட்டு யார் வந்து எப்போ கேட்டாலும் அதை வட்டிக்கு கொடுப்பாங்க. அது வட்டியும் நல்ல பேங்க் வட்டியெல்லாம் இருக்காது, நல்லா நிறைய வட்டி இருக்கும். அந்த மாதிரி 2ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்க அதாவது பெட்டியாக பணம் 2ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது கை பணம் ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் எப்போ அது வந்து வீட்டிலே இருக்கும். வீட்டில் இருக்க லேடிஸ் கூட பணத்தை பேங்க்கில் போடாமல் கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன அவசர ஆத்திரத்துக்கு, இப்போ ஏதாவது ஒரு பெரிய கடையெல்லாம் வச்சுருக்கவங்களா இருப்பாங்க, அவங்க திடீர்னு போய் வீட்டில் போய் அக்காட்ட பணம் வாங்கிட்டு வான்னு சொன்னால் அவங்க கொடுக்குற மாதிரி அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது 2 கைப்பணம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பெட்டியாக பணம், அதாவது ஒரு சினிமா ஃபைனான்சரு இல்லை பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நிறைய பணம் வச்சுட்ருக்கிறது. அந்த குபேர யோகம், குபேரன் இருக்கார் இல்லைங்களா, மகாவிஷ்ணுவே போய் அவர் கல்யாணத்துக்காக கடன் வாங்குறாரு இல்லைங்களா. வெங்கடாச்சலபதியாக வர்ற மகாவிஷ்ணு வந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் கையில் பணம் இருக்காது. அப்போ வந்து பத்மாவதி பத்மராஜனுடைய மகள் இல்லைங்களா, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து சும்மா போய் பொண்ணு கேட்க முடியாதுல்ல, நிறையா இது கொடுத்து தான் கேட்க முடியும். நிறைய அப்போ இவங்க வரதட்சணை கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, பையன் வீட்டில் பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்துருப்பாங்க, இல்லை பொண்ணுக்கு நிறைய நகை போட்டால் தான் அவங்க மதிப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்களாம். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், இதெல்லாம் நான் கேட்ட கதை தான். அப்போது அதெல்லாம் கொடுக்கறக்காக குபேரன்கிட்டேயே போய் வெங்கடாச்சலபதி கடன் வாங்குறாரு. அந்த கடனை தான் நம்ம கலியுகத்தில் நம்ம எல்லாரும் கட்டிகிட்ருக்கோம். கொண்டு போய் அவருக்கு கொடுத்தா அவர் குபேரனுக்கு அதை கட்டிடுறாரு. அதனால தான் நம்ம திருப்பதிக்கு நடந்து பணம் கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியராக குபேரன் மாதிரி ஒரு ஃபைனான்ஷியராக இருக்கிறது, பெட்டியாக பணம் வச்சுட்டு ஒரு ஃபைனான்ஷியராக இருக்கிறது அப்படின்னா 10ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது தான் அவங்களுக்கு அவ்வளோ பணத்தையே வச்சு பணத்தையே வட்டிக்கு விட்டு அதுலேயே நிறைய லாபம் சம்பாரித்து நல்லா வாழ்கிறது அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதுதான் பணம் வரும் வழிகள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களை 2ஆம் பாவம் தனஸ்தானமான 2ஆம் பாவம் எந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவங்கள் மூலமாக நமக்கு பணம் வரும். இப்போ நம்ம உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்காது, ஆனால் 2ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை தொடர்பில் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாரித்து வீடு கட்டலைன்னா கூட உங்கள் பரம்பரை சொத்தாக உங்களுக்கு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு போர்ஷனில் நீங்கள் இருப்பீங்க, இன்னொரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுருப்பீங்க, அந்த வாடகை வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும். அதே 2ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பாவே உங்களுக்குன்னு ஒரு அதாவது அவருக்கு நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும், அதில் ஒரு இடத்த உங்கள் பேரில் எழுதி வச்சுருப்பாரு, அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டி விட்டுருப்பாரு. அதன் மூலயமா உங்களுக்கு வாடகை வருமானங்கள் நீங்கள் வாழ்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வரும். அந்த மாதிரி எந்த பாவத்தை அந்த 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கோ அந்த பாவம் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி பண வரவுக்கு வந்து நீங்கள் உழைச்சி தான் அதை சம்பாரிச்சிருக்கணும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. உங்கள் முன்னோர்கள்
உங்கள் அப்பாவுமே இல்லை அப்பாவோட அப்பா தாத்தா அந்த மாதிரி இருக்கவங்க சம்பாரித்து வச்ச சொத்துக்கள் கூட உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்கும். 2ஆம் பாவம் 4, 6, 10 அப்படிங்கிற அந்த தொடர்புலாம் வரும்போது நீங்கள் சம்பாதிக்கலைனாலும் அவங்க முன்னோர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாம் நீங்கள் நம்ம உங்கள் ஜாதகங்கள்லேயே நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இன்னும் பணம் வர வழிகளில் கிரக தொடர்புகள். இப்போ நம்ம பாவ தொடர்புகள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து கிரக தொடர்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தசாபுத்திகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு பதிவையும் மறக்காமல் பாருங்கள். அதுலேயும் பணம் வர்ற வழிகளை தான் நான் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.